வணக்கம் மக்களே. நடிகை மீனா அவர்கள் இப்படி தான் எனக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதை பற்றின முழு விவரத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க நடிகை மீனா. தமிழ் சினிமாவினுடைய முன்னணி நடிகர்களான கமல், ரஜினி, அஜித் உள்ளிட்ட பலருடன் நடிச்சிருக்காங்க. 90களில் வந்து பார்த்தோன்னா அதிகப்படியான படங்களில் வந்து நடித்த ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்தாங்க. கணினி பொறியாளர் வித்யாசாகருக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டு நடிகை மீனாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. நைனிகா என்ற மகள் இருக்காங்க. சமீபத்தில் அவர் நுரையீரல் பிரச்சனை காரணமாக மீனாவினுடைய கணவர் உயிரிழந்தார். அதன் பின்னாடி நடிகை மீனா மீண்டும் நடிப்பிற்கு திரும்பியிருக்காங்க. இந்த நிலையில் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு இவங்க வந்து பார்த்தோன்னா பிரத்யேக பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தனது 40 வருட சினிமா பயணம் முடிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி அவங்க ரொம்பவே சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு. எனக்கு இப்படி தான் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு. பொதுவாகவே அவங்க நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு கிருத்திக் ரோஷன் மாதிரியான மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன். எனக்கு பார்க்க ஆரம்பித்த போது அப்படி தான் சொல்லியிருக்கேன். அதே போல் அவங்க வந்து பார்த்தோன்னா கிருத்திக் ரோஷன் அவர்களை பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு புகைப்படம் வெளியாகிருக்கும். அதான் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த நாள் ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. காரணம் அவருக்கு அன்றைக்கி மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தன்னுடைய மகள் நைனிகா அவர்களினுடைய படத்தினுடைய அனுபவங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. 4 வயது இருக்கும்போது அவங்க அடுத்தடுத்து பார்க்கும்போது அது ஒரு மெமரிஸாக இருக்குமே அப்படின்னு நானும் என்னுடைய கணவரும் பேசும்போது என்னோட கணவர் என்னிடமே அந்த முடிவு எடுக்க சொல்லிட்டார். உனக்கு நிறைய தெரியுமே சினிமா பற்றின்னு. சரி, அவளுக்கும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறமாக அந்த படம் ரொம்பவே நல்லா வந்துருச்சு. நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் அப்படின்னு பல விஷயங்களை பற்றியும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் வந்து நல்ல ஒரு நடிகையாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்களுடைய ரசிகர்கள்லேருந்து அவங்களுடைய வெல்விஷர்ஸ்லேருந்து எல்லோருமே அவங்கள 2வது திருமணம் கூட பண்ணிக்க சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய மகளினுடைய எதிர்காலம் தான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு ரொம்பவே இப்போ அவங்களுடைய சினிமா கரியர்லேயும் மகளையுமே அவங்களுடைய கவனத்தை செலுத்தி வந்துட்டுருக்காங்க. நல்லபடியாக இவருடைய வாழ்க்கையுமே அமையணும்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.